Hi, welcome to Hera Tailors. வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 17வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது 90 கிலோ 150 கிராம் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் எழுந்த உடனே வெந்தயம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டேன். இன்றைக்கி எங்கள் ரோட்டு வழியாகவே இளநீர் போனதுனால இளநீர் தான் காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஏபிசி ஜூஸோ மற்ற எந்த ஜூஸுமே நான் எடுத்துக்கல. காலையில் மொத்தமாக ஒரு 3 இளநீர் ₹20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இளநீர் வாங்கி அந்த இளநீரில் இருக்க அந்த தேங்காய் வழுக்கையும் வாங்கி குட்டி குட்டியாக அதில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக பனங்கற்கண்டு அதில் சேர்த்து நான் அதை வந்து குடித்தேன். உண்மையாலுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. பனக்கற்கண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு குளிர்ச்சி தான். அது இது மாதிரி நம்ம ஜூஸ்லலாம் போட்டு குடிக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இளநீராகவே குடிக்கலாம், கூட கொஞ்சம் பனக்கற்கண்டு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை தான் காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். 11 மணி வாக்கில் நான் எதுவுமே வந்து ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே எடுக்கல. லஞ்சுக்கு இன்றைக்கி திணை அவல் உப்புமா செஞ்சு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி திணை அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால் இன்றைக்கி இந்த குவான்டிட்டி தான் நான் வந்து மதியம் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு இந்த அவல் உப்புமா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளருக்கு மாதிரி நான் பானகம் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து அவல் உப்புமா சாப்பிட்டேன். அவல் உப்புமா சாப்பிட்ட பிறகு திரும்பவும் அரை கிளாஸ் இருக்க மாதிரி பானகம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நான் தண்ணீர் குடித்தேன். இது எனக்கு வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு 6 மணி டைமில் எனக்கு கொஞ்சம் நல்லா பசிக்கவே ஆரம்பிச்சது. நான் அதை நல்லாவே உணர்ந்தேன். ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப நாள் அப்படின்னா இந்த 17 நாளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் தான் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்பப்போ ஆகாரம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசி அப்படின்ற ஒன்றே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் மட்டும் நான் பசிக்காமல் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமானது பார்த்தேன். அதனால் பசிக்கும் பொழுது தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி 6 மணிக்கு எனக்கு நல்லாவே பசி தெரிஞ்சுது. அதனால் கிரேப்ஸும் ஆரஞ்சும் நான் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி இருந்தது. முன்ன மாதிரி நாக்குக்கு டேஸ்ட்டாக உப்பு காரம் சுவையாக இருக்கணும்லாம் அப்படி எதிர்பார்க்கல. நான் மென்று சாப்பிடக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வயிறு ஃபில்லாகும்பொழுது எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் ஜீரகம் ஓமம் சோம்பு பட்டை அந்த தண்ணி வந்து சூடு பண்ணி குடிச்சிருக்கேன். இன்னையோட என்னோட 17வது நாள் நான் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கேன். நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய டயட் மெனு பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ப்ரோட்டீன் சேர்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே யார் எந்த டயட் ஆரம்பித்தாலும் நடுவில் ஒரு பிரேக் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் வரப்போகுது. அது என்ன அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அர்னி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் ஹாப்பிமா சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ கொடுக்குறேன். போய் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் இருக்க வீடியோஸில் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் அந்த சேனலுக்கும் கொடுங்க. இந்த வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கக்கூடிய சிஸ்டர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட அவங்களும் சேர்ந்து தான் அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நம்ம வெயிட் லாஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நடுவில் அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஒரு சில நாட்களில் எனக்கு கூட அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது மாதிரி பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம டயட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னடா இவங்க இதை போய் இப்போ சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போடாமல் நான் வாட்டுக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் பாதிலே அதை வந்து நிறுத்தியிருப்பேன். ஆனால் வீடியோ போட்டு நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் பண்ண காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நடுவில் இது மாதிரி இடையூறுகள் வரும்பொழுது எப்படி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நானும் ஒரு சில ஐடியா சொல்கிறேன். எனக்கு தெரியாத ஐடியாஸ் நீங்களும் நிறைய வச்சுருந்தா எனக்கு சொல்லுவீங்க இல்லையா, அப்போது அந்த பிரேக் வர டைமில் கூட என்னோடய டயட்டை கடுமையாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அதனால தான் உங்களுக்குள்ளோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.